சங்க இலக்கிய சமையல்ல இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டலாம். செஃப், அடுத்து என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு மாங்காவை வச்சு மாங்காய் தொக்கு தான் பண்றோம். கல்யாண விருந்துல சாப்பாடோட அரிசி உணவோட வைக்கும் போது வைப்பாங்கல்ல, தொக்கு தான் இன்னைக்கு பண்ண போறோம். கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா மாங்காய் தொக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். செய்யலாமா செஃப்? கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் மிளகாய் தூள், இது காஷ்மீரி மிளகாய் தூள், அது கொஞ்சம் கலருக்காக போடுறோம். பெருங்காயத்தூள், கருவேப்பிள்ளை, உப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், நல்ல எண்ணெய். சட்டி சூடானோன்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நல்லா மயில் அகவக்கூடிய ஓசை, கோழிகளோட ஓசை, இயற்கையுடைய அந்த ஓசைகள்ல இருந்து அப்படியே அறுசுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டோம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அடுத்து என்ன செஃப்? அந்த கடுகு வெடிக்கிறதுக்காக கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொதுவா அந்த கடுகு உடஞ்சாதான் வந்து சமையலுக்கே வாசனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டதோட மாங்காய். இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் குக் பண்ணா அது வந்து ஒரு டேஸ்ட் வரும். இப்ப நம்ம வந்து நார்மலா கல்யாண வீட்டுல வைக்கிற தாளிச்ச மாங்காய் தான், தொக்கு தான். இது கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நிறத்துக்காக, காரத்துக்காக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆனா மாங்காய் சீசன் வரப்ப இப்ப 2 மாங்காவை எடுத்து நறுக்கி இந்த மாதிரி அவசரமா செய்யக்கூடிய கல்யாண வீட்டு மாங்காய் தொக்கு செஞ்சுட்டு கொஞ்சமா தயிர் சாதம் அப்படியே கொலைய எடுத்து அதுல கொஞ்சோண்டு மாதுளம்பழம் தூவி எடுத்துட்டு அப்படியே ஓரத்துல வச்சு சாப்பிட்டா சொர்க்கம்னா அதுதான் சொர்க்கம். என்ன செஃப்? அருமையா சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அவ்வளவுதான் சார். உடனே ஆஃப் பண்ணி. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் ஊத்தி பார்த்து ஃபுல்லா நிறைய ஊத்த தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இறக்கும் போது அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் மேல அப்படியே. அவ்வளவுதான். பாருங்க, ஒரு அருமையான கல்யாண வீட்டு மாங்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தோட சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு, நம்ம வத்த குழம்புக்கு. ஆனா கல்யாண வீட்டுல இது வைக்கிறது எதுக்குன்னா எல்லாத்துக்குமே காம்பினேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வைப்பாங்க. எத்தனை நாளைக்கு வரைக்கும் செஃப் இதை வச்சுக்கலாம்? இது தாராளமா மாங்காவில வந்து புளிப்பு இருக்கிறதுனால நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எத்தனை நாள் வேணும்னு வச்சுக்கலாம். இது உடனே இதுல நம்ம வேற புளிப்பு எதுவுமே போடாதனால 1 வாரம் வரையும் எதுவுமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். கை மட்டும் படக்கூடாது, தண்ணி படக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நம்ம எதுவுமே போடல. நான் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துறோம். மாங்காவை ஈரத்தோட பண்ணக்கூடாது. ஈரத்தோட பண்ணா ஒரு நாளிலே அவுட் ஆகும். இதை ஊறுகாய் பொறுத்தளவுல அதான் ஒண்ணு. கல்யாண வீட்டு மாங்காய் தொக்கு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கல்யாண வீட்டில் எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசி அந்த மோர் வாங்கிட்டு அங்கே ஓரமாக இருக்கிற அந்த ஊறுகாயை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அப்படியே இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அருமையாக இருக்கு செஃப். ஓகே சார். மாங்காவை வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு சொட்டு கூட தண்ணி படாம நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், 1 வாரத்துக்கு கெட்டே போகாது. இப்படியான உணவு வகைகளோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலு ஆனந்த் மற்றும் செஃப் சுதாகர். நன்றி, வணக்கம்.